இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம். இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு, நல்ல ஆயன் பெருவிழா திருவிழாவை நாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம், சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள், இன்றைய வாரம் இனிய வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக வாழ என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மையை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். புதிய வாரத்தை நல்லாய நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய சாயலில் நாமும் நல்ல ஆடுகளாக, நல்ல ஆயனாக வாழ இணைந்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆடுகளுக்கு வாயில் நானே, நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று கூறுகிறார். கடவுள் மனிதனின் நிறம், இனம், நிறை குறைகளை பார்ப்பவர் அல்ல, மாறாக அவனது இதயத்தையும் முயற்சியையும் பெரிதும் விரும்புகிறார். கடவுளின் விருப்பப்படி வாழ்வதும் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதன் வழியாக அமைவதுமே மனமாற்றம். உள்ளார்ந்த மனமாற்றம் என்பது முழுமையான புது நோக்கு, புது வாழ்வு இவைகளை உள்ளடக்கியது. நல்ல ஆயனாம் இயேசுவின் குரலை கேட்கும் ஆடுகளாய் நமக்கு அவரே மீட்பின் வாயிலாக இருக்கின்றார். இயேசு காட்டிய அன்பு, மன்னிப்பு, இரக்கம், நீதி, நேர்மை ஆகியவை நமது வாழ்வின் செயல்களில் விளங்கும் போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நிச்சயம் நிலைவாழ்வு நமது பரிசாகும். இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இறைவா, நல்ல ஆயனே, எங்களை உம்முடைய ஆடுகளாய் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. அதுவும் நல்ல ஆடுகளாய் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்களும் நிறை குறைகளை உள்ளவர்கள், உன்னுடைய குரலுக்கு செவி கொடுக்காத நபர்களாய் எத்தனையோ முறை வாழ்ந்துட்டோம். எங்களை மன்னியும், இரக்கமையும். இனிமேல் நாங்கள் உமக்கு ஏற்ற, உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய, நீர் காட்டக்கூடிய வழியில் நடக்கக்கூடிய நல்ல ஆடுகளாய் மாற்றும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.